அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு வருகிற இந்த அனைவருக்கும் எங்களது நன்றிகள். எங்களது அழைப்பை ஏற்று தொலைதூரத்திலிருந்து வந்து நிறைய பேர் இந்த விழாவில் கலந்துக்கிட்டீங்க. அனைவருக்கும் எங்கள் நன்றிகள். வர முடியாதவங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் கால்லேயும் எனக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பட் இது முதல் டைம் பண்ணனால சரியான ப்ரிப்பரேஷன் இல்லை. வீடியோஸு ஓரளவுக்கு தான் எடுத்திருக்கு. கண்டிப்பாக ஒரு சில தகவல்கள் வந்து புதிதாக பண்ணை ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இல்லை ஆல்ரெடி பண்ணை நடத்தி கொண்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக அமையும். மொத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பக்கம் வருது. அதனால் ஒரு 3 பகுதியாக 4 பகுதியை இதை பிரித்து போட்டிருக்கு. நம்ம யூடியூப்பில் போட்டிருந்த இன்விடேஷனை பார்த்துட்டு கோத்ரேஜ் கம்பெனி நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறோம், எங்களால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை நாங்களும் வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ப்ரொமோஷனுக்காகவோ சுயலாபத்துக்காகவோ இந்த வீடியோவை வந்து நாங்கள் பண்ணல. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்றதுக்காக மட்டுமே இதை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் போது அதை அடுத்தவங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறோம் இத்தனை நாளாக. எங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படித்தான் வரும். அதனால் எங்களுக்கு எது பெனிஃபிட்டாக அமையுதோ அதை வந்து அடுத்தவங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். இணைந்து செயல்படுவோம். முழு வீடியோவை பாருங்கள். தூரத்துலேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். முதலே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கிறோம். இதுக்கான நோக்கங்கள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா ஃபார்மர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க, நீங்கள் பண்ண போகிற ஐடியாஸ் இருக்க பேர் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அதுக்கான டிஸ்கஷன் வந்து நம்ம என்ன அப்படின்றத பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் நந்து பற்றி நான் சொல்லிடணும். ஏன்னா இந்த ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் நாங்கள் வாங்கினது வந்து நந்து தான் வாங்கினோம்.
வாங்கும் போது எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை. ஏன்னா இவ்வளோ கறக்குமா என்ன ஏது அப்படின்னு சுத்தமாக மடியும் இல்லை. நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, இது வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஒரு நம்பிக்கையில தான் நாங்கள் எடுத்து கொடுத்தாரு. பிரதீப்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் எடுத்து கொடுத்தாருங்க. எடுத்துட்டு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பாகவே இருந்துச்சு இந்த மாடு மூலியமாகவே. அதனாலே நாங்கள் ஒரு நந்துன்ற பேர் வச்சுட்டு நாங்கள் இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். இதுலேயே நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஏன்னா அப்போ தான் நாங்கள் புதுசாக ஃபஸ்ட் டைம் மாடு வாங்குகிறோம். எப்படி கண்ணு போடும் என்ன ஏது அந்த ப்ராசஸ் எதுவுமே தெரியல. சுத்தமாக அதுக்கான நாலேஜ் இல்லை. நம்மளுக்கு எங்கேயும் போய் பார்த்து அதை கற்றுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா கண்ணு போகிற டைம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. யாரும் நமக்கு டீச்சும் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மாடு கூடயே படுத்தே இருந்தோம். ஒரு அந்த வலி வரும் போகும். அந்த ஃபுல் ப்ராசஸும் வந்து நம்ம அப்போ பார்க்கும் போது தான் நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிதுங்க. எப்படி வந்து அந்த கன்சீவ் டைமில் நம்ம என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை நிறைய வந்து நம்ம அப்போ தான் கற்றுக்கிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து இவங்க நந்து மூலியமாக தான் நம்ம எல்லா விஷயமே கற்றுக்கிட்டோன்னு வைங்களேன். வெளியில் இருக்கிற நம்ம படித்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணதே வந்து இவங்க கிட்ட தான் அப்ளை பண்ணோம். அப்போ தான் வந்து கரெக்டான ஃபார்முலா படி வந்து நம்ம ஃபீடிங் வச்சு நல்லா பண்ணும் போது ஒரு நார்மலாக ஒரு கறக்கக்கூடிய மாடும் ஒரு 2-3 லிட்டர் சேர்ந்து கறக்கும் அப்படின்றது நந்து மூலியமாக தான் நான் கண்டுபிடிச்சேங்க. ஏன்னா வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-12 லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்ன மாடு ஒரு வேலைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம 10-12 தலையத்திலேயே நம்ம எடுக்கிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்துச்சு. யாருமே நம்பல நம்ம சொல்லும் போது அந்த அளவுக்கு வரும் அப்படின்றத. இதை வந்து எப்படின்னா அந்த கொண்டு வந்த போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 2.5 மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. இது வந்து தெரிஞ்சு பண்ணமா தெரியாத பண்ணமா எங்களுக்கு தெரியல. இந்த ட்ரை பீரியட்னு சொல்லுவாங்க. ஈத்து மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா கறவை நிறுத்துற அந்த ட்ரை பீரியட் இருக்கு இல்லைங்களா, இந்த 2.5 மாதம் 2 மாதம் நிறுத்துவாங்க. அதே மாதிரி எங்களுக்கு இந்த மாடு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் கை கிடைச்சிது. அதனால எங்களுக்கு ஃபீடிங் மெத்தட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 2 மாதத்துலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ராப்பராக பண்ணும் போது கண்ணு போடும் போது ரொம்பவுமே அது ஈஸியாக இருந்துச்சு. மாட்டுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. கண்ணு போட்ட உடனே வந்து அடுத்த டிரான்சிஷன் எப்படின்னா பால் கறக்க ஆரம்பிக்கிறதுக்கும் எங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருந்துச்சு. மாடுகளோட பழக்கம் எங்களோட ஃபீடிங் மெத்தடுக்கு மாடை சேஞ்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணோம் அந்த ஒரு 2 மாதம் டைமில். அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மாடோட ஹெல்த் வைஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்பவுமே நல்லா இருந்துச்சுங்க. இந்த நோய் எதிர்ப்பு இது பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலராக இதுதான் பண்ணி மாடை வந்து காப்பாற்றணுன்ற அவசியமே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருமூலர் சொல்லியிருப்பாரு, உணவே மருந்து. மாட்டுக்கு சரி மனுஷனுக்கும் சரி நம்ம ஃபீடிங் மெத்தடு எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாடு வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது ஒரு மாட்டில் இல்லை, எங்களுக்கு எல்லா மாட்டிலையுமே கண்ணுக்குட்டியிலேருந்து எல்லாத்துக்குமே பார்க்க முடியுதுங்க. பெருசாக வந்து டாக்டர் செலவோ டாக்டர் வர போகிறதோ இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு வர்றதே இல்லை. நாங்கள் அது ஏன் அப்படின்னு நினைக்கிறோன்னா எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா மாடுகளுக்கும் ஒரே மாதிரி ப்ராப்பராக அது வந்து கறவை இல்லைனாலுமே சரி இருந்தாலும் சரி அந்த மாட்டுக்கு தேவையான விஷயங்களை வந்து ப்ராப்பராக நம்ம டைமிங்க்கு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்கும்போது மாடுகளும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ நம்ம சில என்ன பண்ணுவோம்னா கறவை இல்லாத டைமில் மாடுகளை வந்து நம்ம வெறும் தவிடு தண்ணி வச்சு இது பண்ணிடலாம். ஏன்னா கறவை வர வரைக்கும் நம்ம செலவு பண்ணி பார்ப்போம். கறவை முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணிடுவோம்னா அதுக்கு செலவு பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுங்கன்னா அந்த அடுத்த ஈத்துக்கு வந்து பால் வந்து கம்மியாகுது, மாடோட ஹெல்த்தும் குறையுது. அது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் யாரும் எனக்கு தெரியல. பட் நான் எங்கே எனக்கு அடி வாங்குச்சு அப்படின்னா சேம் நந்துலேயே தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சுங்க. ஏன்னா வந்து நல்லாவே கறந்துருச்சு மாடு, நல்லா கறந்து அதோட ஈத்து ஃபுல்லாகவே கறக்கும் போது மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இல்லை, ஃபுல்லாக எலும்பு கூடாயி இந்த இந்த ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபுல் மாடே வந்து ப்ரௌனாக மாறிடுச்சு. இந்த அளவுக்கு கலரும் இல்லை மாடில். நாங்கள் எடுக்கும் போது இதே மாதிரி நல்லா பிளாக் பேட்சஸ் அதிகமாக இருந்துச்சு. அந்த டைமில் நான் கவனிக்கல. போக போக தான் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம மாடை வந்து நாம் தான் வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா கறவை நிறுத்துகிற டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி பண்ணிட்டேன். நான் கறவை நிறுத்துறது ஒரு 6.5 மாதம் to 7 மாதத்துக்குள்ளே கறவை நிறுத்தணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் பிரகாரம் ஒரு 65 நாள் மேக்ஸிமம் அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த கறவை பீரியட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கணுங்க, ரெஸ்ட் பீரியட் கொடுக்கணும். ஆனால் நான் வந்து 7.5 மாதம் வரைக்கும் நான் கறந்துட்டேன். அந்த டைமில் 7.5 மாதம் வரைக்கும் கறந்ததுக்கப்புறம் பால் நிறுத்துறதுக்கு ஒரு 20 நாள் டைம் எடுத்து கண்ணு போடுறதுக்கு ஒரு மாதம் மட்டும் தான் டைம் இருந்த மாதிரி இருந்தனால மாடு ரெக்கவரி ஆகலை, மாடோட வெயிட்டும் கெயின் ஆகலை, அதோட ஹெல்த்தும் கெயின் ஆகலை. அப்படி இருக்கும்போது என்னங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈத்துல பார்த்தீங்கன்னா 12 கிட்டத்தட்ட 24-25 லிட்டர் ஒரு நாளைக்கு இறந்த மாடு அப்படியே டவுன் ஆகி 10-11க்கு மேலே பாலே வரல. எவ்வளோ முயற்சி பண்ணியும் என்னென்ன பண்ணியும் மாடோட வெயிட்டையும் கெயின் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியலைங்க. அப்புறம் அப்போதான் நான் உணர்ந்துட்டேன், ஓகே நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், அது கறக்கிற வரைக்கும் கறந்துட்டு விட்டுட்டோம் அப்படின்றது அப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டைமில் ஹீட் சைக்கிள் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி எல்லாம் சக்ஸஸ் பண்ணிட்டு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே வந்து கறவை வந்து நிறுத்திட்டேங்க.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6.5 மாதத்தில் நிறுத்தணும் அப்படின்றத நான் ஒரு 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 30 நாள் 35 நாள் முன்னாடியே கறவை நிறுத்தி ப்ராப்பராக அதுக்கான ஃபீடிங்கு டிரான்ஸ்லேஷன் டைமில் என்னென்ன ஃபீடு கொடுக்கணுமோ அந்த ஃபீடு சப்ளிமெண்ட் எல்லாம் கொடுத்து அதை ப்ராப்பராக வந்து இந்த ஒரு 2 மாதம் ரெடி பண்ணதில் கம்ப்ளீட்டாக வந்து கலர் மாடோட அந்த ஒரிஜினல் கலருக்கு போயிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த டைம் வந்து அதோடைய பழைய கறவை நல்லா எடுத்துட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எப்படி சொல்கிறதுங்க, அந்த டைம் பீரியடை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப வருஷம் 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம கோத்ரேஜோட ஃபீடு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ப்ரொமோஷனும் எதுவும் கிடையாது, எங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. நான் சொல்லி நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் நல்லா இருக்குது, மாடுகளும் ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ ஒவ்வொரு டைம் பீரியடுக்கு ஒவ்வொரு ஃபீட் இருக்குது, இப்படி தான் கொடுக்கணுமா, இது வந்து அவங்க பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். இந்த கம்பெனில மட்டும் இல்லை, எல்லா கம்பெனிலையுமே தனித்தனியாக இருக்குதுங்க. ஹைஃபருக்கு தனியாக, கண்ணுக்குட்டிகளுக்கு தனியாக இருக்குது, செனமாடுகளுக்கு தனியாக இருக்குது, கறவை நிறுத்துற டைமில் தனியாக இருக்குது. ஏன் இப்படி தனித்தனியாக பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நினச்சா அது அந்த கான்செப்ட் வந்து அப்படி போகக்கூடாது. நம்ம வந்து கறவை நிறுத்தும் போது மாடுக்கு வந்து என்ன தேவை, கறவையில் இருக்கும்போது மாடுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீடை நம்ம கொடுக்க முடியுங்க. இப்போ நம்ம கறவை நிறுத்தும் போது மாடுக்கு என்ன தேவைன்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம். கறவை நிறுத்திட்டோம்னா அதுக்கு வந்து பால் உற்பத்திக்கு தகுந்தமான ஃபீடை வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கறவை நிறுத்திட்டு அதே கம்பெனி ஃபீடையே நம்ம மறுபடியும் நம்ம போட்டே இருப்போம். அப்படி பண்ணும்போது என்னங்கன்னா நம்மளுக்கு வந்து மாடோடைய அந்த இன்டர்னல் க்ரோத் வந்து இருக்காது, கண்ணுக்குட்டியோட க்ரோத்து ப்ளஸ் வந்து மடியில் வந்து திசுக்கள் வந்து புதுசாக ஃபார்ம் ஆகணும். அந்த ரெஸ்ட் பீரியட் விடுறதுக்கான டைம் வந்து நம்ம கொடுத்தும் நம்மளுக்கு வந்து சரியான ஃபீடிங் மெத்தட் இல்லைன்னா நம்மளால் அதை அச்சீவ் பண்ணவே முடியாதுங்க. நம்ம சும்மா வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி நம்ம கறக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த டிரான்சிஷன் ஃபீட் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மாட்டுக்கு தேவையான எனர்ஜி ப்ளஸ் மாடோட கண்ணு வளர்ச்சிக்கும் மாடோடைய உடம்பு மறுபடியும் கெயின் ஆகிறதுக்கு, வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் இதுக்கெல்லாம் வந்து அந்த ஃபீடை வந்து சப்போர்ட் பண்ணுதுங்க. அதனால தாராளமாக வந்து ஒரு நல்ல ஃபீடை வந்து நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய இஷ்டம், அது எந்த தப்பும் இல்லை. பட் ப்ராப்பராக என்ன தேவை, ஏன்னா வந்து பால் உற்பத்திக்கு தேவையானதை விட்டுட்டு மீதி நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து கண்ணுக்குட்டிகள் வந்து மாடுகளுக்கு வந்து ஃபீட் பண்ணலாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு அந்த 2.5 மாதம் டைம் பீரியட் விடும்போது நம்மளுக்கு விட்டு ப்ளஸ் நம்ம ப்ராப்பராக நம்ம வெயிட்டை வந்து ரெக்கவரி பண்ணி எடுக்கும்போது என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா, கண்ணு போடும் போது பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. அந்த கண்ணு மாட்டி நம்ம இழுக்கிறது, அப்புறம் கண்ணோட வளர்ச்சி, இன்னொன்று வந்து கண்ணு போட்ட உடனே பால் ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கிறது, அப்புறம் கீட்டோசிஸ் பிரச்சனை வந்து மாடு சாப்பிடாம போகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2.5 மாதத்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது அதுக்கப்புறம் இது வந்து நல்லபடியாக வர மாதிரி நான் பார்க்குற வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம மாடுகளுக்கு ஃபீல் பண்ணுறேன். ஒரு 10 நாளில் 12 நாள்லேயே மாடோட பீக்கில் அச்சீவ் பண்ணிடுங்க. நம்ம வந்து 10 நாள்லேயே நம்ம வந்து பீக்கில் அச்சீவ் பண்ணிடும் போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 மாதம் நம்ம பால் நல்லா பால் கறந்து நம்ம ஓரளவுக்கு ப்ராஃபிட் எடுக்கும் போது அடுத்தடுத்த மந்த்துக்கும் நம்ம மாடை நல்லபடியாக பராமரிக்க முடியுது. ஆரம்பத்தில் நம்ம கோட்டை விட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால பின்னாடி வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பண்ண முடியாது. அந்த ஒரு 20 நாள் கண்ணு போட்டு உடம்பு சரியாமல் மாடு ஆயோ இல்லை சரியாக சாப்பிடாம போச்சோ அப்படின்னா மறுபடியும் அதை ரெக்கவரி பண்ணி எடுத்து அந்த பாலை திருப்பி கொண்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எடுக்குது. 1.5 மாதம் 2 மாதம் எடுக்கும்போது அப்படி பீக்கிலே போயிடும்போது நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதனால ஒரு முன்னாடி ஒரு 2 மாதம் செலவு பண்ணுறதை பார்த்தோம்னா பின்னாடி வந்து நமக்கு லாபம் எல்லாமே போயிருங்க. அதனால வந்து எப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒருத்தர் நம்மளுக்கு ஃபோன் பேசினார், அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு விஷயம் சொன்னார், ஏஐ வந்து பண்ணியிருக்கிறாரு, ஏஐ பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா மறுபடியும் இன்னொரு டைம் ஹீட்டுக்கு வந்த மாதிரி தெரிஞ்சு மறுபடியும் ஏஐ பண்ணிட்டாருங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டேட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அப்போது கண்ணு நிறுத்தும் போது என்னன்னா 2வது ஏஐ பண்ண டைமிங்கை வச்சு அவர் கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது கறவை நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா கறவை நிறுத்தி 10-15 நாள் 20 நாளில் கண்ணு போட்டுருச்சு மாடு. அப்போது அதுக்கான ரெக்கவரி பீரியடே இல்லை. அவர் வந்து ஃபர்ஸ்ட் தலையத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா தலையத்திலேயே அந்த மாடை வந்து கிட்டத்தட்ட 10-20 லிட்டர் கறக்க வச்சிருக்கிறாரு. ஆனால் 2வது ஈத்தில் வரும்போது 6-12 லிட்டருக்கு மேலே பால் வரலைங்க. 20 லிட்டர் கறந்த மாடு 6க்கு மேலே பாலே வரல. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அந்த டியூரேஷன், அந்த ரெக்கவரி டைம் வந்து அவர் தெரியாமல் மிஸ் பண்ணிட்டார். மிஸ் பண்ணதுனால வந்ததுங்கன்னா அந்த மாடை ரெக்கவரி பண்ண முடியல. இப்போ பல வேலைகள் செஞ்சு அது இதையும் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு 6 லிட்டர் கறக்க வச்சிருக்காரு 20 லிட்டர் கறந்த மாடை. அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக நம்ம நோட் பண்ணி வச்சு இந்த டைமில் வந்து கறவை நிறுத்தணும் அப்படின்ற பிளான் பண்ணி கறவை நிறுத்துறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா. ஒரு 15 நாள், ஒரு நாள் விட்டு கறவை நிறுத்தி 2 நாள் கறந்து 3 நாள் கறந்து அப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த கறவையை ப்ராப்பராக விட்டு அப்புறம் பால் சுரப்பியை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியான ஃபீடுக்கு ஒரு கம்பெனி ஃபீடோ செலக்ட் பண்ணி போடுறோமோ இல்லை வேற ஏதாவது நம்ம ஓன் ஃபீடு போடுறோமோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம நீட்டாக பண்ணும்போது அந்த மாட்டோட வெயிட்டும் கெயின் ஆகுங்க. ப்ளஸ் அடுத்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோடைய பால் ரெக்கவரி வந்து அதிகமாக இருக்குது. 1 லிட்டர் 2 லிட்டர் சேர்ந்து வருது, தாராளமாக
மாடுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்ணும் போடுதுங்க. அதனால் வந்து இந்த நிறைய பேர் வந்து 9 மாதம் 8 மாதம் வரைக்கும் கறந்துடுறாங்க, கடைசி இது வரைக்கும் கறந்துட்டு விடுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்றக்காகவே இந்த ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் நமக்கு கோத்ரேஜ் டீம் என்ன பண்ணாங்கன்னா, சரி நாங்களும் இது ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. அதனால் சரி அவங்களும் அவங்களோட இன்ஃபர்மேஷன் சொல்லட்டும்,